வணக்கங்கய்யா. வணக்கம் சார். என் பேர் தியாகு. நான் விழுப்புரம் மாவட்டம், செஞ்சி வட்டம், வல்லம் ஒன்றியம், வேர்நாமூர் கிராமம். கடந்த 2016ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கை வழி வேளாண்மையை வந்து நோக்கி ஐயா நம்மாழ்வாருடைய வானகம் கரூர்ல இருக்கு. அங்கே போய் நாம வந்து ஒரு 3 நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியா வந்து இயற்கை வழி வேளாண்மையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கங்க கருத்தரங்கு, பயிற்சி அந்த மாரி செல்கின்ற போது, நெறைய விஷயங்கள வந்து நம்ப சேகரிச்சு வச்சிருந்தோம். அப்போ இயற்கை வழி வேளாண்மை தான் எதிர்காலத்துல வந்து மிகப்பெரிய ஒரு விவசாயிகளுக்கு லாபகரமான இதுவா இருக்குன்றதுல நான் ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ சரி. இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு போயி நம்ம எப்படி சொல்லணும்? அதற்கான விஷயங்கள் என்ன? அப்படின்ற தேடுகின்ற போது தான், ஒரு அமைப்ப நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக 2018 ஏப்ரல் 2ஆம் தேதி நம்மன் வாசம் அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்ப நம்ம ஏற்படுத்தினோம். இந்த அமைப்பினுடைய முதல் நோக்கம் அப்படின்னா, முக்கிய நோக்கம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வழி வேளாண்மை பரவலாக்கணும். அப்போ இயற்கை வழி வேளாண்மை பற்றி இங்க இருக்கிற உழவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அவங்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படணும். எதிர்கால சந்ததியினருடைய நலன் காக்கப்படணும். சுற்றுச்சூழல் பாதிப்புலேருந்து நம்ம கொ பாதிப்புலேருந்து விடுபடணும். இயற்கையை பாதுகாக்கணும் என்ற முக்கிய நோக்கத்த முதன்மையா வச்சு தான் நம்மன் வாசம் என்ற அறக்கட்டளையை வந்து நம்ம ஏற்படுத்தணும். இதனுடைய இன்னும் நோக்கங்கள்லாம் நிறைய நம்ம வச்சிருக்கிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நிலைத்து நீடிக்க வல்ல ஒரு இயற்கை வழி வேளாண்மை பற்றி இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு பயிற்சியா சொல்லணும் அப்படின்றத நம்ப நோக்கமா வச்சுருக்கோம். ஊர்ப்புறத்து உழவு கலாச்சாரத்த நகர்ப்புறத்துக்கு கொண்டு போணும். இங்க இருக்க என்னென்ன வேலைலாம் வந்து விவசாயிகள் செய்றாங்க, அப்படின்றத யார் தெரிஞ்சுக்கணும்னா, நகர்ப்புறத்துல இருக்கிற மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ப நோக்கமா வச்சுருக்கோம். 2வது நஞ்சில்லா உணவு வந்து உறுதி செய்யணும். நம்ம காலையில எழுந்து இந்த நாட்டு மக்களுக்கு உண்ணக்கூடிய உணவு, நஞ்சில்லா உணவா இருக்கணும் அப்படின்றது தான் மிக மிக முக்கிய நோக்கமா நம்மன் வாசம் அறக்கட்டளை வச்சிருக்குது. அத வந்து நம்ம உறுதி செய்யணுன்றதுக்காக பல்வேறு பயிற்சிகளும், முயற்சிகளும் நம்ப எடுத்துட்டு வரோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை வழி வேளாண்மைக்காக ஒரு பல்கலைக்கழகத்தை நம்ம ஏற்படுத்தணுன்றது தான் மிக முக்கியமான நோக்கம். ஒரு கல்வி நிறுவனத்த நம்ம உருவாக்கணும். இயற்கை வழி வேளாண்மை பற்றி தெரிஞ்சுக்கணும். பாரம்பரிய நெல் வகைகள பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ப முன்னோர்கள் பயன்படுத்திய சிறுதானியங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ப முன்னோர்கள் பயன்படுத்திய நாட்டு காய்கறிகள பத்தி தெரிஞ்சுக்கணும். நாட்டு மாடுகள பத்தி தெரிஞ்சுக்கணும். கோழி வகைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆடு வளர்ப்பு பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப இயற்கை விவசாயத்த பத்தி முன்னோர்கள் நம்ப செய்த உழவு பத்தியும் எதிர்கால சந்ததியருக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பல்கலைக்கழகத்தையே ஏற்படுத்தணுன்றது தான் நம்மன் வாசம் அறக்கட்டளை மிக முக்கிய நோக்கமா இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, கால்நடைகள் பாதுகாப்பு. இந்த கால்நடையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு இனங்கள பாதுகாக்கணும். நம்ம உதாரணத்துக்கு நம்ம திருவண்ணாமலை செவல, திருச்சி மணப்பாறை, அந்த மாரி வந்து இருக்கக்கூடிய நாட்டு இனங்களை வந்து நம்ம பாதுகாக்கணுன்றது தான் நம்மன் வாசம் அறக்கட்டளையுடைய இது ஒரு நோக்கமா இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தற்சார்பு கிராமங்களை உருவாக்கணும் அப்படின்றது தான் இது கூட மிக முக்கிய நோக்கம். ஒவ்வொரு கிராமத்திலயும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் அந்த கிராமங்கள்லயே வந்து பகிர்ந்து கொள்ளணும். ஆ அடுத்த இதுக்கு நமக்கு மீதி இருக்கிறது தான் அடுத்தது மக்களுக்கு போய் சேரணுன்றது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்குது. அப்போ உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் கிராமங்கள்ல வந்து நம்ம குடுக்கணும். அவங்க பகிர்ந்து கொள்ளணுன்றது தான் தற்சார்பு கிராமங்களை உருவாக்கணுன்றது தான். மீதி இருக்கிற பொருள் நம்ம நுகர்வோர்களுக்கு குடுக்கணும், நகரவாசிகளுக்கு குடுக்கணும், நம்ம சார்ந்தவர்களுக்கு குடுக்கணுன்றது தான் நம்மன் வாசம் அறக்கட்டளையுடைய இது ஒரு மிக முக்கிய நோக்கமா இருக்குது. நம்மன் வாசம் அறக்கட்டளைய பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா, உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள மதிப்பு கூட்டியே வந்து நம்ம பயிற்சிகள் குடுக்குறோம். உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள மதிப்பு கூட்டி நுகர்வோருக்கு குடுக்குறோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து திணை லட்டு, வரகு லட்டு, சாமை லட்டு, கேழ்வரகு லட்டு, இந்த மாரி வந்து சி சிறுதானியங்கள மதிப்பு கூட்டுறோம். பாரம்பரிய அரிசி வகைகள்ல வந்து மதிப்பு கூட்டுறோம். காய்கறிகள்ல வந்து மதிப்பு கூட்டுறோம். இந்த மாரி 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து நம்ம மதிப்பு கூட்டி நுகர்வோருக்கு நம்ப குடுக்குறோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பயிற்சிகள். நம்மன் வாசம் அறக்கட்டளை மூலமாக பயிற்சிகள் நெறைய குடுக்குறோம். உதாரணத்துக்கு நம்ம வேளாண் சார்ந்த ஒரு துணை தொழிலான தேனீ வளர்ப்பு. இன்னைக்கு ம். தேனீ வளர்ப்பு வந்து மிக மிக முக்கியம் வேளாண்மையில. அத எப்படி வளர்க்கணும்? அதற்கான செயல்முறைகள் என்ன? அத எப்படி பயன்படுத்தணுன்றத நம்ம பயிற்சியாவும் குடுத்துருக்குறோம். இனிமேலும் நம்ம குடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாசனை திரவங்கள், சோப்பு வகைகள். அதில வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ரசாயனம் கலந்து காலையில எழுந்த உடனே அந்த கார்ப்பரேட் கம்பெனில பயன்படுத்தக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய சோப்ப நம்ம பயன்படுத்துறதுனால, வழலைக்கட்டை பயன்படுத்துறதுனால உடலுக்கு நிறைய நோய்கள் வந்து ஏற்படுது. ஸோ, அத தவிர்க்கின்றதுக்காக மூலிகை மூலிகை குளியல் சோப்பு பயிற்சி நம்ம வந்து குடுத்துருக்குறோம். உதாரணத்துக்கு வந்து கேரட்ல எப்படி வந்து சோப்பு, காய்கறிகள்ல வந்து எப்படி சோப்பு தயாரிக்கிறது, அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெயில எந்தவித ரசாயனங்களும் இல்லாம வெறும் தேங்காய் எண்ணெய்கள வச்சு எப்படி வந்து சோப்பு வந்து தயாரிக்கிறது. அந்தந்த நம்ப க கழனிகள்ல விளையக்கூடிய
மூலிகைகளை வச்சு எப்படி வந்து சோப்புகள் தயாரிக்கிறது, அந்த மாதிரி வந்து சோப்பு தயாரிக்கிற பயிற்சி நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விபூதி, குங்குமம், சாம்பிராணி, பஞ்சகாவிய விளக்கு, இந்த மாதிரி வந்து எப்படி இப்போ தயாரிக்கணும், அதை எப்படி விற்பனை பண்ணுன்றதை நம்ம சம்மர் கட்டளை மூலிமா நம்ம பயிற்சிகள் கொடுக்குறோம். விழிப்புணர்வு பயிற்சிகள் நிறைய கொடுக்குறோம். இடுபொருள் தயாரிப்பு பயிற்சி ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் அமிர்தகலசி எப்படி தயாரிக்கணும், ஜீவாமிர்தம் எப்படி தயாரிக்கணும், பஞ்சகாவியை எப்படி தயாரிக்கணும், மீன் எப்படி தயாரிக்கணும், தயாரிக்கப்பட்ட இடுபொருட்களை எப்படி பயன்படுத்தணும், எந்தெந்த காலகட்டத்தில் பயன்படுத்தணும் அப்படின்றது நம்ம தெளிவாக மக்களுக்கு வந்து விழிப்புணர்வாக கொடுக்குறோம். அடுத்தது வந்து இயற்கை வழி வேளாண்மையை நகர மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம், மாரத்தான் நடத்துகிறோம், கிராம கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். இந்த மாதிரி வந்து பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை நம்ம சம்மர் கட்டளை மூலம் முன்னெடுக்கிறோம். நிறைய வந்து நலத்திட்ட உதவிகளும் கொடுக்குறோம். ஒவ்வொரு விவசாயிகளும் சுற்றுச்சூழலை பாதிக்கிறதுக்காக தென்னங்கன்றுகள் கொடுக்குறது, மரக்கன்றுகள் கொடுக்குறது, பழமரக்கன்றுகள் கொடுக்குறது, அப்புறமா வந்து வேளாண் கருவிகள் கொடுக்குறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம மரக்கட்டளை மூலமாக நம்ம செஞ்சுட்டு வரோம். அந்த நம்ம மரக்கட்டளையில் நான் வந்து நம்ம மரக்கட்டளை நிறுவனராக நான் இருக்கிறேன். அதில் நிறைய அமைப்பாளர்கள் நிறைய இருக்காங்க. ஓகே. இந்த நம்ம மரக்கட்டளை எதிர்கால நோக்கம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம்தான். இயற்கை வழி வேளாண்மையை பரவலாக்கணும், அதன் மூலம் நஞ்சில்லா உணவை நாட்டு மக்களுக்கு உறுதி செய்யணுன்றதை நோக்கி தான் இப்போ நம்ம மரக்கட்டளை பயணிச்சுட்டு வருது. ஓகே சார். இப்போ இதனுடைய விழிப்புணர்வு மக்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் ட்ரைனிங் செஷன் கலை பயிற்சிகள் வந்து கொடுக்குறீங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேளாண்மை சார்ந்த படிப்புகள் படிக்கிற இந்த மாணவர்கள் வந்து உங்களை வந்து பார்க்குறாங்களா? அவங்களுடைய அப்ரோச் எப்படி சார் இருக்குது? அவங்க உங்ககிட்ட வந்து என்ன மாதிரி பேசுகிறாங்க? இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் வந்து வேளாண் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற படிப்புக்கும் நம்ம செய்கிற உழவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ரசாயனம் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு ஒரு ஏடு வச்சுருக்கிறாங்க. ஓகே சார். ஆனால் நீங்கள் களப்பயிற்சின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வழி வேளாண்மைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது எதுவுமே இங்கே ஈடுபடாது. ஓகே சார். அவங்க வந்து பார்ப்பாங்க, நிறைய வந்து நான் பார்ப்பாங்க, நம்ம இயற்கை வழி வேளாண்மை பற்றி சொல்லுவோம். அவங்க வந்து சில விஷயங்கள் ஏற்றுப்பாங்க, சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத மட்டும்தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஆனால் இந்த உழவு கைநில உழவு செய்கிற விஷயங்களை அங்கே பல்கலைக்கழகத்தில் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே. எந்த அளவு இப்போ உதாரணத்துக்கு சித்திரை உழவுன்றது என்ன, சித்திரை உழவு ஏன் செய்யணுன்றதை முதல்ல பல்கலைக்கழக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓகே. சரிங்களா? காலங்களில் சித்திரை பட்டம் என்ன மாதிரியான பயிர்கள் வைக்கணும், கார்பட்டம் என்ன பயிர் வைக்கணும், தைப்பட்டம் என்ன பயிர் வைக்கணும், அதுக்கான பாரம்பரிய விதைகள் என்ன என்ற விஷயத்த முக்கியமாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தெரிவிக்கணும். அவங்க தான் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அரசு அதிகாரிகளாக போய் அமரக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு இந்த இயற்கை வழி வேளாண்மை பற்றியும் இந்த ஊர்ப்புறத்து உழவு கலாச்சாரத்தை பற்றியும் மிக முக்கியமாக அவங்களுக்கு பாடமாக வைக்கணுன்றது தான் நம்ம இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. இந்த இயற்கை உணவகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வேளாண்மைக்கு அரசு சைட்லேருந்து வேளாண் விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், வேளாண் அதிகாரிகளாக இருக்கட்டும், என்ன மாதிரியான உதவிகள் வந்து பண்ணுறாங்க சார்? எந்த மாதிரியான உதவிகளை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வழி வேளாண்மைக்கு என்று சில திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க. சரிங்க சார். பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 விவசாயிகள் ஒரு கிராமத்தில் தேர்வு பண்ணி அவங்களுக்கு வந்து வருடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஏக்கர் வச்சுருக்காங்க அப்படின்னா நிதி உதவியும் கொடுக்குறாங்க. ஒரு 12,000 நிதி உதவி கொடுத்து அதில் மகசூல் குறையிறத வந்து சரி கட்டிங்க, இயற்கை வழி வேளாண்மைக்கு வாங்கன்றது அரசாங்கம் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. அதை மக்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். இயற்கை வழி வேளாண்மையை பற்றி நம்ம கிராமத்தில் வேர்நாம கிராமத்தில் ஒரு 20 விவசாயிகள் வந்து அதில் பயன்பெற்று இருக்கிறாங்க. அந்த PKVYன்ற அந்த ஸ்கீம் மூலிமா ஒரு 20 நபர்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுத்து அவங்களுக்கு இயற்கை வழி வேளாண்மைக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த இயற்கை வழி வேளாண்மையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வள்ளத்தில் ஒரு கடையை வச்சு அவங்க உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை விற்பனை பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகே. அப்போது அவங்க கிராம அரசாங்கம் முன்னெடுக்கிறாங்க. ஓகே. விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. அதை வந்து மக்கள் வந்து பயன்படுத்தணும். முக்கியமாக உழவர்கள் வந்து பயன்படுத்திக்கணும். இப்போ அவங்க துறையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாரம்பரிய நெல் வகைகள்லாம் வந்து விற்பனை பண்ணுறாங்க. நம்பர் நெல் மட்டும் இல்லாமல் தூயமல்லி, சீரக சம்பா, கருப்பு கவுனி இது போன்ற நெல் ரகங்களை வந்து டிபார்ட்மெண்ட்லேயே வந்து துறையிலே வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப கம்மியான விலைக்கு மானியத்தில் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து உழவர்கள் வாங்கி பயன்படுத்திக்கணும். அரசாங்கம் நிறைய உதவி பண்ணுது. இந்த தக்கப்பூண்டு அதுவும் மானியத்தில் கொடுக்குறாங்க. கடந்த ஆண்டு நான் வந்து அரசாங்கத்தில் தான் வாங்கி தக்கப்பூண்டு விதைச்சி மானியத்தில் வாங்கி வச்சு செலவினங்களும் குறைஞ்சிது. நல்ல
வளர்ச்சி இருந்தது. அதனால் நல்லா பயணம் பெற்றேன். ம். போய் கிராமங்களில் இருக்கக்கூடிய உழவர்கள் அந்த வேளாண்மை துறையை அணுகி ம். என்ன திட்டங்கள் இருக்குதுன்றதை நான் கேட்டு அதை பயன்பெறணும். ஓகே.